வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யார் நடத்தினாலும் போரை ஏற்க முடியாது. மத்திய கிழக்கில் போர் நிறுத்தம் கோரி இலங்கை அரசு அதிரடி அழைப்பு. அமெரிக்காவை கண்டிப்பதற்கு ஐநாவுக்கு முதுகெலும்பு இல்லை. இலங்கையை விற்க துணியும் மோடி. ட்ரம்ப் அனுர கூட்டணி. மத்திய கிழக்கு நெருக்கடி அவசர கூட்டத்துக்கு சஜித் அழைப்பு. வெளிநாட்டவர்களுக்கு விசேட சலுகை 2 வாரங்களுக்கு விசா காலம் நீடிப்பு. கட்டணம் கிடையாது என்றும் அரசு அறிவிப்பு. அச்சமடையாதீர்கள், நாம் பாதுகாப்போம். அமீரகத்தில் உள்ள இலங்கையர்களுக்கு தூதுவர் உறுதி. குவைத் மீது ஈரானின் ஏவுகணை தாக்குதல். இலங்கையர்கள் எவருக்கும் பாதிப்பு இல்லை, அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் தூதுவர் அறிவிப்பு. அமெரிக்கா ஈரான் போர் தொடர்பில் சர்வதேச நாடுகள் இரட்டை நிலைப்பாட்டில். கலாநிதி அன்வர் முஸ்தபா தெரிவிப்பு. வீடுகளில் எரிபொருள் சேமிப்பவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. உலகளாவிய எரிபொருள் விலைகள் உயரக்கூடும். இலங்கையின் கையிருப்பு குறித்து அறிவிப்பு. மட்டு கொண்டையங்கேணி தமிழர்களின் பூர்வீக கிராமத்தை முஸ்லிம் கிராமம் என பெயர் சூட்டி அபகரிக்க முயற்சி. பிரதேச சபை உறுப்பினர் தனமால சிங்கம் நிர்மலன் கண்டனம். தொடர்வது விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் விமான பயண கட்டுப்பாடுகள் காரணமாக இலங்கையை விட்டு வெளியேற முடியாமல் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் விசா காலத்தை 2 வாரங்களுக்கு நீடிக்க அரசு தீர்மானித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நடிந்த ஜெயதிச இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இலங்கையில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்கள் காலாவதியான விசா காரணமாக சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த மனிதாபிமான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 வார கால விசா நீடிப்புக்காக எவ்வித கட்டணங்களும் அறவிடப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழல் காரணமாக பல சர்வதேச விமான நிறுவனங்கள் தமது சேவைகளை இடைநிறுத்தியுள்ளன. இதனால் இலங்கைக்கு சுற்றுலா வந்த மற்றும் பல்வேறு தேவைகளுக்காக வந்திருந்த வெளிநாட்டவர்கள் தாயகம் திரும்ப முடியாமல் சிக்கியுள்ளனர். அவர்களுக்கான நிவாரணமாகவே இந்த தீர்மானம் அமைச்சரவையினால் எடுக்கப்பட்டுள்ளது. விசா காலத்தை நீடிப்பதன் மூலம் வெளிநாட்டவர்கள் சட்டப்பூர்வமாக நாட்டில் தங்கியிருக்க முடியும் என்றும் அவர்களுக்கு தேவையான மேலதிக உதவிகளை வழங்க குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தயாராக உள்ளது என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. இன்றைய சர்வதேச அரசியல் சூழ்நிலையில் உலக சக்திகளின் மோதல்கள் மற்றும் பிராந்திய அரசியல் கூட்டணிகள் காரணமாக பல்வேறு நாடுகள் பெரும் அழுத்தங்களை எதிர்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் இரு வலுவான சக்திகளின் ஆதரவுடன் செயல்படும் தரப்புகளுக்கு எதிராக ஒரே நாடு போராடும் சூழல் உருவாகியுள்ளது என்று ஸ்ரீலங்கா ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் கலாநிதி அன்வர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, சில அரபு நாடுகளில் நிலவும் அரசியல் தலைமைகள் வெளிநாட்டு தாக்கங்களின் கீழ் செயல்படுகின்றன என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. பயங்கரவாதம் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்து சர்வதேச அரங்கில் பலர் வலியுறுத்தி வரும் நிலையில் காசா, ஈரான் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட பொதுமக்கள் உயிரிழப்புகள் தொடர்பாக உலக நாடுகள் ஒரே மாதிரியான அணுகுமுறையை கடைபிடிக்கவில்லை. சர்வதேச சமூகம் தாராளமான மற்றும் சமநிலையான நிலைப்பாட்டை எடுத்து அமைதி மற்றும் மனிதாபிமான அடிப்படைகளை பாதுகாக்க வேண்டும். இறுதியாக தற்போதைய உலக அரசியல் பதற்ற நிலைமைகள் விரைவில் தீர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி மற்றும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதே தனது பிரார்த்தனையும் நம்பிக்கையும் என்றுள்ளது. குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்களை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் அங்கு வசிக்கும் இலங்கையர்கள் எவருக்கும் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்று குவைத்துக்கான இலங்கை தூதுவர் லக்ஷித ரத்நாயக் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஈரானின் தாக்குதல்கள் இடம்பெற்ற போதிலும் குவைத்தில் உள்ள இலங்கையர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என்று தூதுவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இதுவரை இலங்கையர்கள் எவருக்கும் காயங்களோ அல்லது உயிராபத்துகளோ ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் குவைத்தில் உள்ள இலங்கையர்கள் மற்றும் இலங்கையில் உள்ள அவர்களது உறவினர்கள் மத்தியில் நிலவும் பதற்றத்தை கருத்தில் கொண்டு தூதுவர் பின்வருமாறு கருத்துக்களை முன்வைத்துள்ளார்.
இளைஞர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் இது குறித்து அனாவசியமான அச்சம் கொள்ள தேவையில்லை. நிலைமை இலங்கை தூதரகம் மிகவும் அவதானத்துடன் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறது. இலங்கையர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி விவகாரங்கள் தொடர்பில் குவைத் பாதுகாப்பு பிரிவினருடன் தூதரகம் நேரடி தொடர்பில் உள்ளது. ஏதேனும் அவசர தேவைகள் ஏற்பட்டால் அல்லது உதவி தேவைப்பட்டால் உடனடியாக குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தை தொடர்பு கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கின் தற்போதைய நெருக்கடியான சூழலில் அங்குள்ள சுமார் 1,00,000க்கும் அதிகமான இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து ராஜதந்திர நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்றும் குவைத் தூதர் லக்ஷித் ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார். இலங்கையின் மாதாந்திர தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான எரிபொருள் கையிருப்பு இருப்பதாகவும் தற்போதைய மத்திய கிழக்கு மோதல் எண்ணெய் விநியோகத்தை பாதிக்காது என்றும் எரிசக்தி அமைச்சரின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால தெரிவித்துள்ளார். சிபிசி, ஐஓசி, சினோபெக் மற்றும் ஆர்எம்பாக்ஸ் ஆகியவற்றுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு ஏற்கனவே குறைந்தது ஒரு மாதத்துக்கு பாதுகாப்பாக போதுமான அளவு உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னர் கோரப்பட்ட எரிபொருள் ஏற்றுமதிகள் திட்டமிட்டபடி உள்ளன என்பதை பேராசிரியர் ஹேமபால மேலும் உறுதிப்படுத்தியுள்ளார். இதன்படி நாட்டுக்குள் வரும் கப்பல்களில் பாதிக்கப்பட்ட மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து ஒன்று மட்டுமே வருகிறது என்றும் மற்றவை இந்தியா மற்றும் சிங்கப்பூரிலிருந்து வருகின்றன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் விநியோகம் தடைப்படும் அபாயம் குறைகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் விநியோகம் நிலையானதாக இருந்தாலும் மோதல் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விலைகள் அதிகரிக்கக்கூடும். இது இலங்கையின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது என்று அவர் எச்சரித்தார். மத்திய கிழக்கு நிலவும் அசாதாரண போர்ச்சூழலை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் சுமார் 3,50,000 இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து துரித நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என்று இலங்கை தூதுவர் அருஷா குரே அறிவித்துள்ளார். இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ள அந்த விசேட பாதுகாப்பு வழிகாட்டல்களாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளிவிவகார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு மற்றும் உள்நாட்டலுவல்கள் அமைச்சு ஆகியவற்றுடன் இலங்கை தூதரகம் 24 மணி நேரமும் நேரடி தொடர்புகளை பேணி வருகிறது. நிலைமைகளை உடனுக்குடன் அவதானித்து வருவதாகவும் இளைஞர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. அவசர தேவைகள் மற்றும் இடர்காலங்களில் இளைஞர்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குவதற்காக தூதரகத்தினால் விசேட சேவை பிரிவு ஒன்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து வசதிகள், பாதுகாப்பான இடங்கள் மற்றும் விமான நிலையங்களின் தற்போதைய நிலை குறித்த அறிவிப்புகள் இலங்கை தூதரகம் மற்றும் துபாய் கொன்சியுலர் அலுவலகத்தின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கங்களில் உடனுக்குடன் பதிவேற்றப்படும். சமூக வலைதளங்கள் ஊடாக இவற்றை தொடர்ச்சியாக அவதானிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. தற்போது சுற்றுலா பயணிகளை மேற்கொண்டிருப்போர் தத்தமது விமான சேவை நிறுவனங்கள் மற்றும் சுற்றுலா முகவர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தேவையற்ற வதந்திகள் மற்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்ப வேண்டாம் எனவும் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை மாத்திரம் பின்பற்றுமாறும் தூதுவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இளைஞர்கள் எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை எனவும் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன எனவும் தூதுவர் அருஷா குரே மேலும் வலியுறுத்தியுள்ளார். உலகையே அச்சுறுத்தி வரும் அமெரிக்காவின் கொடூரமான அதிகார போட்டிக்கு எதிராக குரல் கொடுக்க ஐக்கிய நாடுகள் சபைக்கு முதுகெலும்பில்லை என்ற முன்னிலை சோசலிச கட்சியின் பொதுச் செயலாளர் குமார் குணரத்னம் மிக கடுமையான சாடல்களை முன்வைத்துள்ளார். கொழும்பு சுகததாச உலக விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற வர்த்தகத்துக்கு அதிகாரத்துக்கு கட்சி எனும் அக்கட்சியின் 4வது தேசிய மாநாட்டில் தலைமை உரையாற்றும் போதே அவர் இந்த அதிரடி தாக்குதலை தொடுத்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று ஆட்சி பீடத்தில் இருக்கும் ஜேவிபி தலைமையிலான அரசாங்கம் தமக்கு வாக்களித்த மக்களின் எதிர்பார்ப்புகளை காலால் மிதித்து வருகிறது. அன்று பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்த்தவர்கள் இன்று அதிகாரத்துக்கு வந்தவுடன் அதைவிட கொடூரமான அடக்குமுறை சட்டங்களை கொண்டுவர துடிக்கின்றனர். இலவச கல்வி மற்றும் சுகாதாரம் பேசியவர்கள் இன்று சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்துக்கு ஆடுகின்றனர். அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு இந்தியா மற்றும் அமெரிக்காவிடம் முற்றாக மண்டியிட்டுள்ளது. மோடி மற்றும் ட்ரம்ப் ஆகியோரின் பொருளாதார தேவைகளுக்காக இலங்கையின் நிலங்கள், துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை விற்பனை செய்ய திட்டமிட்டு முழு நாட்டையுமே காட்டிக் கொடுத்துள்ளது. முகங்களை மாற்றுவதாலோ அல்லது கட்சிகளை மாற்றுவதாலோ இங்கு விடிவு பிறக்காது. தற்போதுள்ள திருடர்களை பாதுகாக்கும் கொள்கையை தகர்க்க வேண்டுமானால் உழைக்கும் வர்த்தகத்தினர் அதிகாரத்தை கைப்பற்றுவதே ஒரே தீர்வாகும்.
பேரரசுவாதம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு எதிராக ஒரு உண்மையான மக்கள் சக்தியை கட்டியெழுப்ப அனைத்து உழைக்கும் மக்களும் ஓரணியில் திரள வேண்டும் என்றும் குமார் குணரத்னம் அறைகூவல் விடுத்தார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் அங்குள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பு குறித்து ஆராய்வதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவசர விசேட கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நாளை செவ்வாய்க்கிழமை இக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தின் முக்கிய நோக்கங்களாக மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது ஏற்பட்டுள்ள மோதல்கள் காரணமாக அங்கு பணிபுரியும் லட்சக்கணக்கான இலங்கை தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்கள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளது. அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எடுக்க வேண்டிய மேலதிக நடவடிக்கைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் தமது ஆலோசனைகளை முன்வைக்க உள்ளன. இந்த மோதல்கள் காரணமாக எதிர்காலத்தில் இலங்கையின் பொருளாதாரம், எரிபொருள் விநியோகம் மற்றும் ஏனைய அத்தியாவசிய துறைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆராயப்படும். எதிர்க்கட்சியை பிரதித்துவப்படுத்தும் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தின் முடிவில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்தவும் உரிய அழுத்தங்களை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நெருக்கடி இலங்கைக்கு பாரிய சவாலாக உருவெடுத்துள்ள நிலையில் எதிர்க்கட்சிகளின் இந்த ஒன்று கூடல் அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் மூண்டுள்ள போர் உடனடியாக நிறுத்தப்பட்டு உலக அமைதி நிலை நாட்டப்பட வேண்டும் என்று இலங்கை அரசு சர்வதேச சமூகத்திடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச இலங்கையின் இந்த தீர்க்கமான நிலைப்பாட்டை அறிவித்தார். அவர் வெளியிட்ட முக்கிய கருத்துக்களாக எந்த இடத்தில் நடந்தாலும் எவர் நடத்தினாலும் போரை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்பது இந்த அரசின் கொள்கை. போரால் விளைவது உயிரிழப்புகளும் சொத்து சேதங்களும் மாத்திரமே. எனவே உலக அமைதிக்காக இலங்கை எப்போதும் அர்ப்பணிப்புடன் செயற்படும். மத்திய கிழக்கில் நிலவும் இந்த அசாதாரண சூழல் உலக அமைதியை குலைப்பதுடன் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் உலக பொருளாதாரத்தில் பாரிய எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்றார். மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கும் மற்றும் பணிபுரியும் இளைஞர்களின் பாதுகாப்பு குறித்தும் பேசிய அவர் அங்குள்ள இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அவர்களுக்கு தேவையான அவசர உதவிகளை வழங்கவும் வெளிவிவகார அமைச்சு ஊடாக தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு குறித்தும் அரசு விசேட கவனம் செலுத்தியுள்ளதுடன் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. உலக நாடுகளிடையிலான மோதல்கள் ராஜதந்திர ரீதியில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதையே இலங்கை விரும்புகிறது என்றார். அனுமதியின்றி வீடுகளில் எரிபொருட்களை சேமித்து வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி.ஜி. ராஜகருணா தெரிவித்துள்ளார். அத்தோடு இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் சூழலில் மட்டுமே விநியோகத்தை கட்டுப்படுத்த QR முறைமை பயன்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதால் இந்த நேரத்தில் QR முறைமையை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் எந்நேரமும் அதனை அறிமுகப்படுத்த தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இன்று காலை 9:45 மணி வரை சுமார் 29 லட்சம் லிட்டர் டீசல் மற்றும் 29 லட்சம் லிட்டர் பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டுள்ளதுடன் நேற்றும் சுமார் 69 லட்சம் லிட்டர் எரிபொருள் சந்தைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே பொதுமக்கள் அச்சமடைந்து நீண்ட வரிசைகளில் காத்திருக்க தேவையில்லை என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அனுமதியின்றி வீடுகளில் எரிபொருளை சேமித்து வைப்பது சட்டவிரோதமானது மற்றும் ஆபத்தானது எனவும் டி.ஜே. ராஜகருணா எச்சரித்துள்ளார். அத்தோடு இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நேற்று மாத்திரம் சட்டவிரோத சேமிப்பு தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனித்தமிழ் மக்கள் வாழும் வாழைச்சேனை கொண்டையன்கேணி கிராமம் இன்று கொண்டையன்கேணி முஸ்லிம் கிராமம் என்று உருவாக்கப்பட்டுள்ளது.
இவ்வாறு தமிழர்களுடைய பூர்வீக கிராமங்களின் பெயர்களை தங்களுடைய கிராமங்கள் என தெரிவித்து எதிர்காலத்தில் இந்த கிராமத்தில் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள் என அபகரிப்பதற்காக செயற்படுகின்றனர். இதனை வன்மையாக கண்டிப்பதாக கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் கோரளைப்பற்று பிரதேச சபை உறுப்பினர் தனபாலசிங்கம் நிர்மலன் தெரிவித்தார். வாழைச்சேனை கிண்ணியடியில் உள்ள அவரது காரியாலயத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த 26ஆம் திகதி நடைபெற்ற சபை அமர்வில் வாழைச்சேனை பிரதேச சபையின் வருமானத்தை அதிகரிப்பதற்காக வட்டார எல்லைகளின் எல்லை நிர்ணயத்தை அடையாளப்படுத்தும் பிரேரணை ஒன்று தவிசாளரால் கொண்டுவரப்பட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்த பிரதேசம் கடந்த காலத்தில் எல்லை நிர்ணய பிரச்சினை ஒரு தீர்க்கப்படாத இந்த பிரச்சினைக்கு ஒரு முழுமையான தீர்வு காணப்படாமல் இந்த எல்லை நிர்ணயங்களை தங்களுக்கு தாங்களே தீர்க்கமாக தீர்மானித்து ஒரு வருமானத்தை நோக்கமாக கொண்டு எமது சமூகத்தின் எல்லையை பின்னுக்கு தள்ளுகின்ற செயற்பாட்டை செய்யக்கூடாது என வலியுறுத்தினேன். அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. கோரளைப்பற்று பிரதேசத்தில் 14 வட்டாரங்கள், இதில் 4 முஸ்லிம் வட்டாரங்கள், 10 வட்டாரங்களில் தமிழர்கள் வாழ்கின்றனர். இருந்தபோதும் 8 வட்டாரங்கள் முழுக்க தமிழர்கள் வாழுகின்ற சூழல் இருக்கின்ற நிலையில் 2 வட்டாரங்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் எதேச்சையாக குடியேற்றப்பட்டு வாழ்ந்து வருகின்ற வட்டாரங்களாகும். இதில் எங்களுக்கான ஒரு எல்லை நிர்ணயம் வகுக்கப்படாமல் பிரதேச சபையால் அவர்களுக்காகவே எல்லை நிர்ணயங்களை தயாரித்து அதில் வருமானங்களை அதிகரிக்க வேண்டும் என்பது எதிர்காலத்திலே தமிழ் கிராமங்கள் சுருங்கி போகக்கூடிய அளவுக்கு ஆதாரங்களாக அமைந்துவிடும். எனவே வாழைச்சேனை வட்டாரம், கருவாக்கணி வட்டாரம் என்பது 2 தமிழ் கிராமங்கள். இந்த கிராமங்களிலேதான் இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. கருவாக்கணி வட்டாரம் என்பது வாழைச்சேனை இலங்கை மின்சார சபையின் வீதியை ஒட்டியதாக அமைந்திருக்கிறது. ஆனால் அது அடையாளப்படுத்தப்பட்ட போது அதற்கு எதிராக குழப்பங்கள் எழுப்பப்பட்ட போது அவை அனைத்தும் இடைநடுவில் விடப்பட்டது. இந்த நிலையில் பிரதேச சபையின் நிர்வாகம் இதனூடாக கருவாக்கணி 10ஆம் வட்டாரத்தை பிரித்து இதுதான் கருவாக்கணி 10ஆம் வட்டாரம் என அறிவிக்கப் போகிறது என்பது சந்தேகத்துக்கிடமாக உள்ளது. பல தசாப்தங்களாக கொண்டையன்கேணி கருவாக்கணி இணைந்து கருவாக்கணி கிராம சேவகர் பிரிவில் இயங்குகின்ற ஒரு கிராமம். இந்த கொண்டையன்கேணி என்று உருவாக்கப்பட்டுள்ள பெயர் மட்டும்தான் கொண்டையன்கேணி முஸ்லிம் என்று இருக்கின்றதை தவிர அவர்களுடைய அனைத்து நிர்வாக செயற்பாடுகள் ஓட்டமாவடி பிரதேச செயலகத்துக்குள்ள செம்மண்ணோடை கிராம சேவகர் பிரிவுக்குள் நடைபெறுகிறது. ஓட்டமாவடி பிரதேச செயலகத்தின் கீழ் உள்ள செம்மண் ஓடை கிராம சேவகர் பிரிவில் நிர்வாக நடவடிக்கையை மேற்கொள்ள முடியுமானால் ஏன் கொண்டையன்கேணி முஸ்லிம் கிராமம் என இந்த கிராமத்துக்கு பெயர் சூட்ட வேண்டும்? இது மிகவும் ஆபத்தான விடயம். தமிழர்கள் வாழ்ந்து வரும் பூர்வீக கிராமங்களின் பெயர்களை தங்களுடைய கிராமங்கள் என்று தெரிவித்து எதிர்காலத்தில் இந்த கிராமத்தில் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள் என்ற ஆதாரத்தை காட்டுவதற்காக செயற்படுகின்றனர். இதனை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்னொரு 20 வருடங்களுக்கு பின்னர் முஸ்லிம் சமூகத்தின் பிள்ளைகள் சொல்லும் இது முஸ்லிம்களின் பூர்வீக நிலம் என்பர். எனவே கோரளைப்பற்று பிரதேசம் எங்கள் சமூகம், மக்கள் சார்ந்து யாரும் பேசுவதில்லை. எனவே நாங்கள் அப்படி இருக்க முடியாது. கல்குடா தொகுதிக்குள் இருக்கும் மக்களே உன்னிப்பாக சிந்திக்க வேண்டும். அதேவேளை பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்பது வாழைச்சேனை வட்டாரம், கருவாக்கணி வட்டாரம் ஆகிய 2 வட்டாரம் என்பது பரிசீலனை செய்யப்பட்டு எல்லை நிர்ணயம் ஒழுங்காக செய்யப்பட்டதன் பின்னர் தான் பிரதேச சபைக்குரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதேவேளை கல்குடா என்று அழைப்பது தொடர்பாக பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கவனத்துக்கு கொண்டு வந்து இவ்வாறு இயங்குகின்ற அமைப்புகளை தடை செய்து அவர்களுடைய பிரதேசத்தில் அவர்களுடைய அமைப்புகளை நடாத்துவதில் எவ்வித பிரச்சனையும் இதற்கு இல்லை, தீர்வுகளை பெற்றுத்தருமாறு கூறியுள்ளேன். அதேவேளை கல்குடா என இன்னொரு கிராம சேவகர் பிரிவை அடையாளப்படுத்தி அவர்களுடைய அடையாளம் என இனிவரும் காலங்களில் காட்டக்கூடாது. ஒரு இனத்தின் மொழியும் அடையாளமும் முகவரியும் எங்கு களவாடப்படுகிறதோ அங்கே இந்த இனத்துக்கு எதிராக வன்முறையும் பயங்கரவாதமும் தோற்றுவிக்கப்படுகிறது என்றார்.